வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்னைக்கு ஈஸியாக ஒரு சிம்பிளான பால் பாயாசம் ஒரு சிம்பிளாக எப்படி செய்யுது டக்குன்னு சொன்னதாக வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பால் பாயாசம் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு தான் எனக்கு பார்க்குறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க. அவங்க எப்படி சமைக்கிறாங்க நம்ம பார்த்து சமைச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். வாங்க ஈஸியாக எப்படி செஞ்சுருந்தாலும் மக்களே, பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு பால் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வரேன். இன்றைக்கி அம்மா தான் பாயாசம் பண்ண போகிறாங்க. எங்கள் அம்மாவோட ஸ்டைல் எப்படின்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு கீழே பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வறுக்கிறாங்க. அதே பட்டை லவங்கம் ஏலக்காய் பாதாமும் முந்திரி நல்லா நெய்யில் வறுத்து இப்போ பாலில் சேர்க்க போகிறாங்க. பால் பொங்கிருக்கு. இப்போ சேமியா சேர்க்க போகிறாங்க. தால்மா சேமியா போடுறாங்க எங்கள் அம்மா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. சேமியா போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. வறுத்து வச்ச நெய்யில் வறுத்த பாதாமும் முந்திரி பட்டை ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நெய் வாசம் கம்ம கம்மன்னு இருக்குது. பிரியாணி பாயாசம் இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட போகிற மக்களே கேட்குறாங்க. மக்களே, நம்ம பாயாசம் பாருங்கள், வேறு லெவலில் ரெடியாக இருக்குது பாருங்கள். பாயாசம் எங்கள் அம்மா செஞ்ச பாயாசம் வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. வீடியோ சிம்பிளாக செஞ்சாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சாங்க. வீடியோவை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இம்ரான் சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.